இல்ல படம் எப்படி இருக்குது? படம் நல்லா இருந்துச்சு. செம்ம ஜாலியா இருக்கும். எல்லாம் வந்து பாக்கலாம், பசங்க வந்து பாக்கலாம். போனீங்கன்னா சிரிச்சுன்னு தான் வெளியே போவீங்க. அதனால முடிஞ்சே பாருங்க. ஏன்னா ஒரு பிரகாசமா சிரிச்சுன்னு தான் போறீங்க. செம்ம ஜாலியா இருக்கு. வரலாம், பாக்கலாம். அதேதான். இது பார்த்து தானே செய்யாது. படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? படமா இதே தெரியும். அது எப்படி சொல்றதுனே தெரியல. படம் பாக்கலாம், ஜாலியா இருக்கு. வந்து எத்தனை நாள் பாக்கலாம். வரும் ஃபேமிலி ஆடியன்ஸா பாக்குறோம் படத்தை. சின்ன பசங்க எல்லாம் பாக்கலாம். பசங்க பாக்கலாம். ஒரு 18 வயசு மேல ஓகே, தேங்க்ஸ். படம் எப்படி தல இருந்து? சூப்பரா இருந்ததுண்ணா. செம்ம காமெடி, அடல் காமெடி, கூடவே இதுவாகும் கிளாமராகவும் சூப்பரா இருந்துச்சு. படம் எல்லாம் Try பண்ணி பாருங்க. படம் எல்லாருக்கும் பிடிக்குமா? ஃபேமிலியோட வந்தாரு சூப்பரா. பசங்களோட வந்தீங்கன்னா சத்தியமா என்ஜாய் பண்ணி சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல லவர்ஸோட வந்தா? வந்தா படம் பாருங்க. பாட்டு மியூசிக்லாம் எப்படி இருந்தது? பாட்டு 2 பாட்டு இருந்ததுண்ணா. 2 பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. கேட்கலாம், நல்லாதான் இருக்கு. ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. என்ன எல்லாரும் வாழைப்பழத்துக்கு இவ்வளவு ஆசைப்படுறீங்களா? எனக்கே இப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப இளைஞர்களுக்கு தேவையான இந்த மாதிரி படத்தை தான் இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அந்த படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன். அந்த படத்தோட கதாநாயகன் உண்மையிலேயே இந்த படத்துக்கு சம்பளம் வாங்காம தான் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல அந்த ஹீரோ 3 ஹீரோயின் கூட வாழ்ந்திருக்கிறாரு. அந்த சுந்தரா டிராவல்ஸ் ராதா கூடயும் இனியா கூடயும் அப்புறம் இன்னொன்னு இந்திகார பொண்ணா இருக்குது. அந்த பொண்ணு பேர் தெரியல, ஜார்ஜா தெரியல. 3 ஆனால் தெரியலன்னு சொன்னல. ஆனா அந்த படத்துல எல்லாமே தெரியுது, தெரிஞ்ச விட்டாங்க. புரியுதுங்களா? இந்த ஸ்வீட்டி படத்துல எல்லாமே தெரியுது. நீங்க படம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து அவ்வளவு அருமையா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. நிறைய பேர் இது காயா காயா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த படம் பாத்தீங்கன்னாக்க இந்த காயா இருக்கிற பழம் நல்லா இவ்வளவு பெருசா நல்லா பழமாயிரும், நல்லா திடகாத்தமா இருக்கும். புரியுங்களா? மாத்திரை மருந்து எதுவுமே நீங்க சாப்பிட வேணாம். நீங்க இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னாக்க தம்பி இதை புரியா பாத்தீங்களா? இது பிடிக்கிறதுக்கு அவ்வளவு ஆசைப்படுறான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆண்மகன்களும் இந்த மாதிரி படத்தை வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட தயாரிப்பாளர் அருண் விஷுவல்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டும் படமாக இந்த மாதிரி படத்தை கொடுத்திருக்காங்க. இப்ப வர படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா போய் அழுது நெஞ்ச கசங்கி கண்ணீர் வடிச்சுதான் இந்த படம் வரும். ஆனால் இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க கண்ணீர் மட்டும் வடிக்க மாட்டீங்க, வடிக்க வேண்டியது எல்லாத்தையுமே வடிச்சிருவீங்க. உடம்புல உள்ள அப்படியே அந்த உஷ்ணம் எல்லாமே இறங்கிடும். அப்படி கொடுத்திருக்க இந்த படத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துல நிறைய கதாபாத்திரங்கள், ஜோசியரா வந்திருக்கிற ஜாவா சுந்தரேசன், அவரும் டபுள் மீனிங்ல கொட்டைய புழுந்து வாசிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம பழம் சாப்பிடும்போது கொட்டை போய் தொண்டைகளை மாட்டிக்கிச்சுன்னா அந்த தொண்டைகளை இருந்து அந்த கொட்டையை எப்படி வெளியில எடுக்கிறது அப்படின்றத அந்த இனியா அவர்கள் அப்புறம் அந்த சுந்தரா டிராவல்ஸ் ராதா அவர்கள் நல்லா காமிச்சிருக்காங்க. எப்படி குளிக்கி ஆமா ஆமா பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த லவ் ஸ்டேண்ட நல்ல சிறப்பான படத்தை கொடுத்திருக்கிற இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க சார். அதாவது பல்லு இருக்கவங்க பக்கடா சாப்பிடுவாங்க இல்லையா? தேவைப்படுறவங்களுக்கு தேவை, தேவையில்லாதவங்களுக்கு இது தேவைப்படும். ஆமா சார், இப்ப தேவைப்படுது சார். யோயோ அவசியம் இல்ல சார். எல்லாரும் காருக்குள்ள போய் நல்ல வேலை சொன்னீங்க. தயவு செஞ்சு நீங்க அந்த ஓயோவுக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி படத்துக்கு வாங்க. 100 ரூபா 150 ரூபாய் டிக்கெட்ல நீங்க படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சார். ஆமா, எல்லாமே நீங்க இந்த மாதிரி படத்தை பாக்கலன்னா செல்போன்ல பாக்க போறீங்க இல்லையா? செல்போன்லயும் படம் வருது இல்ல? அதனால எல்லா இடத்துலயுமே இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த மாதிரி படங்கள் எல்லா இடத்துலயும் பறந்துதான் கிடக்கு. உங்களுக்கு மனசு நல்லா திடமா இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்படி நீங்க வந்து சின்னதா பச்சையா இருக்கிறவங்க இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா நல்லா பெருசா நீட்டா, ஆமா நல்லா நீட்டா லென்த்தா நல்லா திடகாத்தமா இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசிய படத்தை கொடுத்திருக்கிற இயக்குனர் ராஜசேகர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அருண் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்கள் என்ன கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி இலசுகளை தொங்க விடாம நல்லா தூக்கி பிடிக்கிற மாதிரி பாருங்க. காமெடியா
மோசமா தான் இருக்கு. படத்துல என்ன மறைமுகமா செய்ய வேண்டியதெல்லாம் ஓப்பனா வந்து செஞ்சுருக்காங்க எல்லாமே. நான் அப்படி சொன்னா அவங்க யாரும் ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு செக்ஸ் மூட்ல பாக்குற மாதிரி தான் படமே. படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? படத்துலயா? படத்துல வந்து காமத்தை தான் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. மறைமுகமா செய்யறதா ஓப்பனா வந்து செய்யறாங்க. அதுதான் வந்து வெளிப்படையா காட்டியிருக்காங்க. மற்றபடி இந்த காலத்துல வர்ற இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த லவ் சொல்றதெல்லாம் வந்து காமன் தான். ஆனா இந்த ஜெனரேஷன் அப்படித்தானே இருக்கு. அதத்தான் வந்து அப்புறம் பப்ளிக்கா போட்டு உடைச்சிட்டாரு. அத வந்து நம்ம ஏத்துக்க முடியல அதான் ஒண்ணு. ஆனா இப்ப இருக்கிறது அப்படித்தானே இருக்கிறாங்க எல்லாருமே, ஓப்பனாவே இருக்கிறது. அது அது ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு தைரியம் ஏன்னா வந்து இப்ப நம்ம இப்படா உள்ளவங்க அத பத்தி ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசிக்க முடியுமா முடியும், அப்பா அம்மா கிட்டயோ அக்கா தங்கச்சிக்கிட்டயோ வந்து பேச முடியாது. ஒரு குடும்பத்துல போய் பேச முடியுமா? பேச முடியாது. என்ன அதுதான் ஒண்ணு மிஸ்டேக். மற்றபடி நம்ம எல்லாம் பேசிக்கலாம், அந்த ஏஜ் உள்ளவங்க பேசிக்கலாம். ஒரு பெரியவங்க கிட்ட போய் பேச முடியாது இந்த மாதிரி நேரத்துலாம். அதான் இவ்வளவு தைரியமா சொல்லியிருக்காரு டைரக்டர். சொல்லியிருக்காங்க. இன்னும் வேற அடுத்த பாட்டு ஒண்ணு சொல்றாரு பாருங்க. அடுத்த பாட்டு இருக்கு, 10 மாசம் கழிச்சு பாக்கலான்றாரு. சரி ஓகே. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. படம் எப்படி இருந்தது? படம் ரொம்ப ஜாலியா இருந்தது. ஏன் ஜாலியா இருந்தா என்ன படமே சிலர்லாம் அழுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், கதை புரியுதா? சென்டிமெண்ட் இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு, கிட்ட இது ட்விஸ்ட் ஒன்னே ஒன்னா வச்சாங்க கடைசி. அந்த ட்விஸ்ட் நான் அப்புறமா நான் சொல்றேன். இப்போ ஸ்வீட்டு கடைக்கு போனா எல்லா ஸ்வீட்டும் இருக்கும். ஓகேவா? எல்லாத்துல ஒண்ணு வைக்கிற ஸ்வீட்டே இருக்கு. ஒரே ஸ்வீட்டு பேக் பண்ண சொல்லுவாங்க, புரியுதா? சில பேருக்கு முந்திரி பால்கோவா பிடிக்கும், அதை வரைக்கும் கட்ட சொல்லுவாங்க. சில பேருக்கு லட்டு பிடிக்கும், ஜாங்க இருக்கு. இது மூணும் கலவை சேர்ந்தது எல்லாருமே பிடிக்குதுப்பா. மாமியாரே பிடிக்குது, மச்சன்சியும் பிடிக்குது, மனைவியும் பிடிக்குது. இதுதான் ஸ்வீட். புரியுதா? படத்துடைய ஸ்வீட் இனிப்பு. ஓகேவா? இந்த படம் என்ன சொல்றதுன்னா, இது புதுமையான கதை தான். இது வரைக்கும் எடுத்துக்கிறாங்களே தெலுங்குல இதை ரொம்ப கொடி கட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? தமிழ்ல கொஞ்சம் தயக்கம் தான். அதனாலதான் அவர் தெலுங்கு ஆக்டர் நினைக்கிறேன். இல்ல நம்ம அந்த டீம்ல இருக்கவங்க அந்த தம்பியா ராமையா சத்யா, எங்க அண்ணன் சத்யா அண்ணன் சத்யராஜோட இவங்களை தவிர வேற யாரும் ஸ்கிரீன் பிளேஸ்ல. அடுத்தது இவர் ரவிவர்மா அண்ணன். இந்த 3 பேர் தான் தமிழ் ஆக்டர்ஸ். பாக்கி எல்லாம் தெலுங்குல தான் முக்காசி அந்த படம் போக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆனா கடைசியில மாமியார் எதுக்கு வாங்கி எடுத்தாங்கன்னு தெரியல, மச்சிஞ்சி எதுக்கு வாங்கி எடுத்துன்னு தெரியல, யார் காரணம் தெரியல. மனைவி சொல்லலாம், அவன் தான் காரணம் சொல்லலாம். புரியுதா? அதுதான் 10 மாசம் வைத்து மீண்டும் சந்திப்பு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல பாத்துருக்கேன் படத்தை. சரி ஓகே. படம் எப்படி இருந்தது? வணக்கம். நல்லா இருக்கு, படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டீம் வந்து சிறப்பா பண்ணியிருக்காங்க. இளைஞர்களுக்கு தகுந்த படம் இருக்கு. கண்டென்ட் வந்து இளைஞர்களுக்கு பிடிச்ச இது. காமெடி, கொஞ்சம் கிளாமர், செக்ஸி எல்லாமே இருக்கு. இந்த காலத்து இளைஞர்களுக்கு பிடிச்சமான படம். இந்த டீம் கண்டிப்பா ஜெயிக்கும். நல்லா வந்திருக்கு. தம்பிராமையா அண்ணா, இனியா மேடம், சுந்தர டிராவல், ராதா மேடம், இது ஜோசியர் இருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. சிறப்பா ஜெயிக்கும். கண்டிப்பா நிச்சயமா வெற்றியாகும். வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு, வாழ்த்துக்கள். சரிங்களா? படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? கலகலன்னு போகுது சகோ, ஜாலியா போகுது, ரொம்ப நல்லா இருக்கு. போயிட்டு அவங்க சாங்க முடிச்சிடும். அதுதான். ஏன்னா இந்த காலம் நம்ம வந்தாங்கன்னா சந்தோஷமா போனோம், அந்த இதை வச்சிருக்காங்க. இளைஞர்கள் பிடிச்ச மாதிரி கலகலன்னு போயிட்டு அப்படின்ற மாதிரி தான். ஓகே, தேங்க்ஸ். வாழ்த்துக்கள்.